அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். தமிழ் எண்கணித ஜோதிடம் ஆராய்ச்சி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த எண்கணிதம் தான் இது. இந்த எண்கணித வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு சாண பலன் பிரகாரம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இப்போது வில்போன் செல்போன் என்ற ஒரு வார்த்தைகளை நான் தமிழாலேயே எழுதி அதுக்குரிய எண்கணிதத்தையும் அதனுடைய விதி எண்ணையும் நான் சொல்லிக்கொண்டு சொல்லப் போகிறேன். அதாவது முதல்ல வில்போன் வந்துச்சு. அந்த வில்போனுக்கு 4 எழுத்துக்கள். அதுக்கு உண்டான எண்கணிதம் 6156. இதெல்லாம் கூட்டினாக்க 18. அதனுடைய விதி என்கிறது 9. வில்போனுடைய விதி எண் 9. வில்போன்கிறது அந்த காலத்திலே உண்டாக்கப்பட்டது. வில்போன் அந்த அதனுடைய வில்போன் என்பது நடைமுறைகளாக இருக்கின்றது. ஆனால் இப்போ செல்போன் தான் இருக்குது. செல்போன் அதிகமாக பயன்பாட்டுக்கு உள்ளது. ஆனால் வில்போன் என்பது ஆஃபீஸுங்களும் இருக்குது. ஆஃபீஸுங்க பெரிய பெரிய நிறுவனத்திலெல்லாம் இருக்கின்றது. அந்த வில்போனுடைய விதி என்கிறது 9. 9ஆம் இடம் பாக்கியசானம் என்ற இடத்தில் அந்த வில்போன் அமைந்துள்ளது. கடைசி 9ஆம் விதி எண் கடைசி. இது எல்லாம் ஏன் 9ஆம் எண்ணில் வருகிறது என்றால், கடைகோடி மக்களுக்கும் இது உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வில்போன் உருவாக்கி உள்ளார்கள். அடுத்ததாக செல்போனுடைய விதி என்கிறது 9. செல்போனுடைய எண்களிடம் 6156. இதெல்லாம் கூட்டினாங்க 18. அதனுடைய விதி என்கிறது 9. பாருங்கள், செல்போனுடைய விதி எண் 9, வில்போனுடைய விதி எண் 9. இந்த இரண்டுமே 9ஆம் எண்கணிதத்தில் 9ஆவது விதி என்று வருகிறது. அப்போ பாமர மக்கள், கடைகோடி மக்கள், முதல் மக்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடியது வில்போனும் செல்போனும். வில்போனுடைய விதி எண் 9, செல்போனுடைய விதி எண் 9. அடுத்ததாக தந்தி என்று சொல்லக்கூடியது. அந்த வில்போன்லேயே வரக்கூடியதான் தந்தி. இன்றைக்கி செல்ஃபோன்லேயும் வருது செய்தி. வில்போனில் வர்றது தந்தி, செல்ஃபோனில் வரக்கூடியது செய்திகள். வில்போன்லேயும் செய்தி இருக்குது, செல்ஃபோன்லேயும் செய்தி இருக்குது. அப்போது தந்தி அப்படிங்கிற இடத்துல தந்திக்கு 3 எழுத்துக்கள் 7, 5, 8. இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்கிறது 2. தந்தியோட விதி எண் 2. இப்போது முக்கோணம், அறுகோணம் என்றெல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டு வருகின்றோம். சதுரம் என்றெல்லாம் 3. சதுரம், முக்கோணம், அறுகோணம் என்றெல்லாம் 3 அடிப்படையை நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அந்த சதுரம் பாருங்கள், 4 பக்கத்தையும் காட்டக்கூடிய அளவுக்கு இந்த எண்கணிதம் அமைந்துள்ளது. அதோட எண்கணிதத்தை போய் சொல்லுகின்றேன். சதுரத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கும் 3, 9, 3, 7. இதெல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. அப்போ சதுரம் 4 பக்கம் உள்ளது. சதுரம் என்பது 4 பக்கம் கொண்டதான் சதுரம். அடுத்தது பாருங்கள், முக்கோணத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த முக்கோணத்துக்கு எண்கணிதம் 3, 5, 3, 7, 6, 9, 7. இதெல்லாம் கூட்டாக 32. அதனுடைய விதி என்கிறது 5. முக்கோணம் அது நட்சத்திரமாக வைத்து கொள்ளலாம். முக்கோணம் என்பது 5ஆவது விதி எண்ணில் வருகிறது. அந்த முக்கோணங்கிறது 5 ஸ்டார்களையும் குறிப்பிடலாம். அதான் முக்கோணம் நட்சத்திரத்தை குறிப்பிட்டு வருகிறது. முக்கோணம் 5. அப்போ முக்கோணத்துடைய விதி என்கிறது 5. பஞ்சமாதி வேடத்தில் புத்திரஸ்தானத்தில் அமைந்துள்ளது முக்கோணங்கிறது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது. சதுரமும் எல்லோருக்கும் பயன்படக்கூடியது. அடுத்ததாக அறுகோணம் அறுகோணத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கும் உண்டான எண்ணிடம் 1, 1, 6, 9, 7. இதெல்லாம் கூட்டம் 24. அதோடைய விதி என்கிறது 6. பாருங்கள், அறுகோணம் என்பது முருகனுடையது. சிவாயத்தினுடைய அறுகோணம், முருகனுடைய அறுகோணம். இதெல்லாம் அறுகோணம் என்பது விதி எண் 6ஐ குறிக்கிறது. 6ஆம் இடம் சத்ருசாடம், கடன். இதெல்லாம் குறிப்பிடக்கூடியதான் அறுகோணம். அந்த அறுகோணத்தினுடைய விதி எண் 6. பாருங்கள், சதுரம் 4 பக்கத்தையும் காட்டுகிறது. முக்கோணம் 5 கோணத்தையும் முக்கோணத்தையும் காட்டுகிறது. அறுகோணம்
முருகு சரவணப்பவனுடைய 6 குறியீட்டையும் காட்டுகிறது. அறுகோணம் 6 படை வீட்டையும் குறிக்கின்றது. முக்கோணம் 5 ஸ்டார்களையும் நட்சத்திரத்தையும் குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக சிவப்பு மாறி என்ற ஒரு வார்த்தைக்கு 6 எழுத்துக்கள் 6 3 3 சிவப்பு மாறிக்கு வந்து 5 எழுத்துக்கள். அதனுடைய எண்கிறதும் 4 5 6 2 8 4. அதனுடைய விதி என்கிறது 29. அதனுடைய விதி என்கிறது 2. சிவப்பு மாறியை அந்த எண்கிட்ட கூட்டினாக்கா 29. அது லாபசனத்தை காட்டுகின்றது. ஆனால் அதனுடைய விதி என்கிறது 2ஐ குறிக்கிறது. சிவப்பு மாறிக்கு வந்து விதி எண் 2ஐ குறிக்கிறது. அது லாபஸ்தானத்திலே இருக்கின்றது. அடுத்ததாக பச்சை மாறி என்ற ஒரு வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள். அதற்குரிய எண்கிறது 9 7 8 4. இதெல்லாம் கூட்டாக்க 37. அதனுடைய விதி என்கிறது 1. பச்சை மாறிக்கு விதி எண் 1 10ஆம் இடத்தையும் குறிக்கிறது. அது 1ஆம் இடத்தையும் குறிக்கிறது, உயிரையும் குறிக்கிறது, 10ஆம் இட ஜீவனத்தையும் குறிக்கிறது பச்சை மாறி. அடுத்ததாக பராசக்திக்கு வந்து 5 எழுத்துக்கள் 9 1 3 7 8. இதெல்லாம் கூட்டாக 28. அதனுடைய விதி என்கிறது 1. அப்போ பராசக்தியுடைய விதி எண் 1. பராசக்தி நமக்குள்ளே இருக்கிறது. அது வேண்டான்னு சொன்னாலும் நமக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இன்று ஆன்மீகம் என்பது என்றால் என்ன அப்படிங்கிறத ஒருவர் வந்து நம்பி ஒரு தெய்வத்தையே கும்பிடுவார்கள். அது வேணான்னு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ செல்ஃபோனில் கூட பாருங்கள், சில ஆப்புகள் வந்து வேணும்னு ஒரு நேரம் போடுவாங்க. அப்புறம் அது வேணான்னு தூக்கி ஆப்பை வந்து டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒரு செல்லில் தான் அது இருக்கும். அதுபோல் உடம்புல வந்து நம்ம வேணான்னு சொல்லக்கூடிய தெய்வம் கூட நம்முடைய உடம்புல தான் இருக்கும். அதுபோல் வார்த்தை அடிப்படையில் நாம் என்ன எழுதுக்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது வேணான்னு சொல்லி நீக்கினாலும் நம்மளுடைய உடம்புல அது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் வேணான்னு சொல்கிறது எதை டெலீட் பண்ணுறோமோ அது அவங்க செல்லில் இருக்கும். இதுதான் ஆன்மீகங்கிறது. இதுதான் மாயம். மாயை என்றால் இதுதான். மாயை என்பது செல்லிலே தெரிஞ்சுக்கிங்க. வேணாலும் சொல்லி டெலீட் பண்ணிவிடுவோம், ஆனால் அது செல்லிலே தான் இருக்கும். அதுபோல் தெய்வங்களையும் மனிதர்களையும் நம்ம வேணான்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம நீக்கிடுவோம் உண்மையிலேயே. ஆனால் அது உடம்புக்குள்ளே தான் இருக்கும், அது நீங்காது. ஆனால் அதனுடைய உச்சாட்டங்கள் குறையும். இதான் ஆன்மீகம் என்பது இதுதான். மாயம் என்பது இதுதான். மாயை என்பது இன்றைக்கி வந்து வேணும்னு சில இதை வச்சு பயன்படுத்துவாங்க செல்லில். அதை வேண்டான உடனே அதை டெலீட் பண்ணிடுவாங்க, நீக்கிடுவாங்க. அதுதான் மாயை என்பது. அடுத்ததாக முத்துச்சரம் என்ற வார்த்தைக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3 4 9 9 3 3 7. இதெல்லாம் கூட்டினாக்க 32 38. அதனுடைய விதி என்கிறது 3. அப்போது முத்துச்சரங்கிறது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருகிறது. முத்துச்சரம் பயிர், விவசாயம் எல்லாத்தையும் குறிக்கும். ஆடு மாடு கன்றுகளை அனைத்துமே குறிக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து முத்துச்சரம் குந்திருக்கு. அப்போ முத்துச்சரம் 11ஆம் இடம் என்றாலே அது ஒரு முத்துச்சரத்தை குறிக்கிறது. அதனுடைய விதி என்கிறது 2ஐ குறிப்பிட்டு வருகிறது. அதனால் மக்கள் நலத்துக்கு வந்து 7 எழுத்துக்கள் 1 7 1 4 8 4 7. இதெல்லாம் கூட்டினால் 32. அதனுடைய விதி என்கிறது 5. மக்கள் நலம் நான் சொல்லியிருக்கேன் இதை. ஆனால் மக்கள் நலத்துக்கு வந்து விதி எண் 5ஆக வருது. ஆனால் நான் இந்த எண்கிட்ட வைத்து கொண்டு தான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கிணித வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.